உங்களுக்கு தெரியுமா? ஒரே நாள்ல, ஒரே இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் 400 யூனிட் ரத்தத்தை தானம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. மே 18ஆம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர்ல நாம் தமிழர் கட்சியுடைய தமிழின பேரெழுச்சி நாள் பொதுக்கூட்டம் நடைபெறுது. இந்த பொதுக்கூட்டத்தில் தான் ஒரே இடத்துல நாம் தமிழர் கட்சியினர் 400 யூனிட் ரத்தத்தை 3 மருத்துவமனைக்கு தானம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எந்த ஊடகமும் செய்தியா வெளியிடல. ஆனா பாருங்களேன், அண்ணன் சீமான் அவர்கள் 1 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த கூட்டத்துல பேசுறாரு. அதுல ஒரு 5 நிமிடம் டிவிகே உடைய செயல்பாடு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடுகளை அவர் பேசுறாரு. இத்தனைக்கு விஜய்ன்ற பேரை கூட அவர் பதிவு பண்ணல. ஆனா இந்த ஊடகங்கள்லாம் எதை செய்தியா வெளியிட்டாங்க அப்படின்னா, அவர் 1 மணி நேரமும் அவர் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பத்தி பேசினாரு, அதுக்கான தீர்வுகளை பத்தி பேசினாரு. அதெல்லாம் செய்தியா வெளியிடாம அந்த 5 நிமிடங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசின 5 நிமிடங்களை மட்டும் செய்தியா வெளியிட்டாங்க. இப்படி வியூஸ்க்காக, டிஆர்பிக்காக தனக்கு தேவையானது மட்டுமே செய்தியா வெளியிடுற இந்த ஊடகங்களை குற்றம் சொல்றதா, இல்ல இந்த ஊடகங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளை எது உண்மை எது பொய்ன்னு ஆராயாம ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்தி மட்டுமே வச்சு அண்ணன் சீமான் அவர்கள் மீது சேர வாரி இறைக்கிற உங்க மீது குற்றம் சுமத்துறதா? உடனே ஒண்ணுதான் சாக்ரட்டிஸ் சொல்றாரு, வாதத்தில் தோற்றவன் அவதூறை கையில் எடுப்பான். அண்ணன் சீமான் அவர்களை அரசியலால வெல்ல முடியாம அவதூறை எடுத்து நீங்க வெல்லணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கத்தி எடுத்தவன் கத்தியால சாவான்ற மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய அவதூறு ஒரு நாள் உங்களையே வீழ்த்தும்.